பலராமா எப்போது சந்தோஷமா இருக்கணும். அண்ணன் பையன் என்ன விட்டுட்டு வந்துடுறாமா. சாப்பாட்டுக்கு போனா கூட கூப்பிட மாட்டாமா. தம்பி அப்படிலாம் விட்டுட்டு போகாத. அவன் விளையாட்டு பிள்ளை அல்லவா. அவன் தானே பெரியவன். அவன் தானே என்ன கூப்பிடலாம். ஏண்டா தம்பி நீ என்ன பண்ற? என்ன எதிர்க்காக பண்றாமா? அவன் தான் ரெண்டா கட்ட நகரனடா. அவனுக்கு எதுவுமே இல்ல, மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிறான். ஆமா 8 மணிக்கு பாத்துல சேர்த்துருங்க. என்ன பண்றமா? மதிக்கவே மாட்டேன் வர வர. என்னமா நீ ஏன் இந்த மாதிரி பேசினா எப்படிமா? சரி நான் அப்படி சொல்லல, தம்பி கிட்ட விளக்கமா சொல்றேன். அம்மா அண்ணா இருந்தாலும் எங்க போனாலும் பலராமனை விட்டுட்டு போகாத. உனக்கு துணியா அவனே வருவான். சரிமா, எங்க போனாலும் இனிமே விட மாட்டேன். அப்படியா? இருந்தாலும் அண்ணா எங்க போப் போற? எங்க இருவருக்கும் என்ன பாத்து வரலமா. பசி எடுக்குது. உணவு தயாரா இருக்குப்பா. அப்படியா? உனக்கு தேவையான தயிர், மோர், வெண்ணெய் எல்லாமே இருக்கு. அண்ணா அண்ணா போலாமா? எனக்கு இன்னைக்கு வளாச வேண்டியதா. அம்மா பொறுப்படு வா. பலராமா அம்மா நெய் சாதம் எப்படி இருந்தது? அருமையான உணவு. வெண்ணெய் அதிகமா தின்னதுடா பாருடா. ஏண்டா வெண்ணெய் நெய் அதிகமா தின்றீங்க வர வர. அதிகமா சாப்பிட்டா தானே. வெண்ணெய் யார் ஏன் அதிகமா சாப்பிடுற? அங்க சாப்பிட்டது சொல்றான். பலராமா கம்னடா. உணவறிந்து விட்டோம். இருந்தால் நாங்கள் இருவரும் விளையாட போகிறோம். விளையாட போக போறீங்களா? ஆமாமா. ஏம்பா நம்ம வீட்லயே விளையாட, நம்ம அரண்மனை விளையாடுறது இங்கேயே விளையாடு கண்ணா. இங்கே இருந்தா எப்படிமா? அப்படியா? ஆமா கண்ணா வெளியில போனோம். வெளியில போறீங்க, விளையாட போறீங்க. ஆமா. நீங்க இருவரும் விளையாட போங்க. 4 திசை இருக்கிறது. ஆமா. ஆனா நீங்க மூவரும் 3 திசை தான் செல்ல வேண்டும். ஒரு திசை வட திசை நீங்க போகவே கூடாது. வடதோசை போக கூடாதா? வட திசை செல்ல கூடாதா? ஆமா கண்ணா. ஏமா எதுக்காக? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. திடீர்னு அல்லவா உனக்கு சொன்னா புரியாது. சொல்லுமா கண்ணா, அங்க போனா ஆபத்து வர. நான் தாய் சொல்றது கேட்கணும். ஆபத்தா? தாய் வார்த்தை தட்டாம நடக்கணும். ஏய் அம்மா சொல்றாங்கன்னா அம்மா பேச்சு கேக்கணும்டா. பலராமனா பலராமா. சரிடா நான் கேக்குறேன். கேட்டனா? கண்ணா 4 திசை இருக்கிறது. ஆமாமா. பலராமா தம்பி ஜாக்கிரதை, நீ தான் பாத்துக்கணும். 3 திசைக்கு போவோம். கடைசியா வட திசைக்கு மட்டும் போவோம். வட திசை செல்வே கூடாது. அதுதானே? தாய் வார்த்தை தட்டி நடக்கவே கூடாது. சரி மாட்டமா. போயிட்டு வரா. ஜாகிரதையா போயிட்டு வாங்க. ஜாகிரதையா போயிட்டு வாங்க. என்ன அப்படியே கூட போகலாம். போலாமா? வாடா. ஏய் 4 திசை இருக்குது. 3 திசைக்கு போலாம். ஒரு திசைக்கு மட்டும் போக கூடாதுன்னா ஏன் சொன்னாங்க? அங்க ஏதோ அதிசயம் இருக்குது. ஆமா, அவங்க எங்க போக கூடாதுன்னு சொல்றாங்களோ அங்க தான் நம்ம போணும். அங்கதான் போணும். கேட்டனா? அந்த அதிசயத்தை பார்க்கணும். என்னடா இருக்குன்னு பாப்போம். புறப்படு. ஓ வட திசை. சூப்பர். வந்துவிட்டோம் வட திசை. வட திசை வந்துட்டோம். ஆமா, இங்க என்னதான் நடக்கிறது? அண்ணா அது பார்த்தாயா? ஆடு மாடு எல்லாமே மடிந்து போயிருக்கிறது. என்ன காரணம் தெரியலையே. இது என்னதான் நடக்கு? ஓ அண்ணா அது பார்த்தையா? நதி ஒன்று ஓடுகிறது. ஆமா. காளிங்கன் என்று சொல்லக்கூடிய நதி. இந்த நதியிலே நீராட வேண்டும் என்றால் ஆடு மாடு மக்கள் அனைவரும் வருகிறார்கள். ஆமா. நீராடி உடனே மடிந்து விடுகிறார்கள். அதுக்கு காரணம் தெரியுமா? நான் தெரிந்து கொண்டேன். காளி என்று சொல்லக்கூடிய நாகமானது நதியில் இருக்கிறது. பாபா பாபுனா படி நருடா. பயப்படாத, நான் இருக்கிறேன். அந்த நாகமானது வரக்கூடிய ஆடு மாடு மக்களை எல்லாம் விழுங்கி விடுகிறது. அதனால் தான் அனைவருமே மடிந்து விடுகிறார்கள். அப்படியா? அந்த பாம்பை கொல்ல வேண்டும் என்றால் என்ன செய்வது? என்ன செய்யுது? யோசனை சொல்ல. சாப்பிட்ட அப்புறமா தூங்கி எழுந்து யோசனை பண்ணலாமா? அண்ணா பார்த்தாயா? நான் போக போகிறேன். அந்த பாம்பின் மீது பாதத்தை வைத்து நடனம் ஆட போகிறேன். அப்படியா? ஆமா. அங்கு என்னதான் நடக்கிறது நீ கண்டிருந்து பார். ஆகட்டும் ஆகட்டும். தூங்கிட போற. தூங்க மாட்டேன். அதிகமா சாப்பிட்டுக்கிற. கலையாடும் நடன மடி. கலையாடும் நடனமடி.
அந்த நாகமானது பாவானது இறந்து போச்சு, இறந்து விட்டன. இனிமேல் இந்த நதி புண்ணிய நதியாக மாறிவிட்டது. யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆபத்து என்பது நேரவே நேராது. புறப்படு போகலாம். அடுத்த திசையா போவோம். சகடாசூரன் என்ற நாமதேய பற்றி எந்த மனமாமந்திரியில சிறப்பாக வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய எஜமானுக்கு எந்த ஆபத்து வராமல் படை காவலராக இருந்து வருகிறேன். கண்ண நாயர் படையிலே தேவையின் வயிற்றிலே பிறந்து 8வது பிள்ளையாக ஆயர் பாடியிலே இருக்கிறான் அந்த கண்ணன். என்னுடைய எஜமானை கொள்வதற்கு அந்த கண்ணன் உயிரோடு இருந்தால் தாடி என்னுடைய எஜமானை கொல்ல முடியும். இந்த சகடாசூரன் சக்கரம் போன்று சுயர்ந்து சென்று அந்த கண்ணனுடைய ஆவியை முடித்துவிட்டு அதன் பிறகு எட்டு செய்தி என்னுடைய எஜமான் கண்ணனுக்கு இப்பொழுது ஆயர்பாடியை நோக்கி வந்தவுடனே ஒரே அதிர்ச்சி. என்ன தெரிய பயங்கரமா சிரிப்பு வாசி கேக்குது. ஆமா, யார் என்ன தெரிய? யார் அவன் திரண்டு மேல் சுத்தின்னு வரான்? யாரு தெரியுதா? கொண்டே வருகிறானே, யாருன்னே தெரியவில்லையே. நீ யாருடா? சகடாசூரன். சகடாசூரன் சக்கரம் போட்டு சுயந்து வருமே என்னை எதிர்ப்பவர்களை சுயட்டு அனுப்பி இன்னும் கொஞ்சம் சாய்ந்திருந்தா கீழே போய் வீழ்ந்திருப்படா. சரியா? ஆமா, நீங்கள் இருவர் யாரா? ஏன் வந்தாய்? எதற்கா வந்தாய்? என்னுடைய பணத்தளபதி என்னுடைய எஜமான் கத்தரை கொள்வதற்காக இந்த ஆயர் பாடியிலே யாரோ கண்ணனோ அந்த கண்ணன் இருக்கின்றானோ அவளை கொள்வதற்காக வந்திருக்கிறேன். நீ தேடி வந்த கண்ணன் இவன் தான்டா. என் தம்பி நான் கண்ணன், என்னுடைய அண்ணன் பலராமன். தம்பி பையா, அவன் சண்டைக்கு வந்துக்கிறான். மேல வீணா நம்மளால அண்ணா, அவனுக்கு நேரம் நெருங்கி விட்டது. அதனால தான் நம்மை தேடி வந்திருக்கிறான். ஆமா, இப்படி என் பாதத்தில் படித்து விடுங்கள். பார்த்து நான் படிய வேண்டுமா? உன் பாதத்தில் நாங்கள் படிய வேண்டுமா? பாதப்படியும் பரம்பரையில் சேர்ந்தவர்கள் நான் வேண்டுமானால் காலில் வீழ்ந்து போகிறோம். அப்படியா?
அதுதான் உனக்கு பெரிய மூச்சு. ஏய். நித்த நித்தம் தோன்றி மறைகிறது 1000 கொசுக்கள். அதில் இவன் ஒருவன். உன்னை நான் அப்படியே நசுக்கி விடுவேன். அப்படியா? ஆமா. பார்க்கலாம் வாடா. யார் என்று உனக்கு தெரியுமா? ஏய். நடுநாள் பகையின்றே என்ன பார்லாட்டம்? இருவரும் வந்தோம். நம்ம எதிர்க்க வந்த சகடாசுரன். அவனை கொண்டு விட்டோம். ஆமா. இந்த செய்தியை நம்முடைய தாய்க்கு உரைக்க அம்மாவிடம் வேண்டும். சொல்லணும். புறப்படு. வா, வா, வா. என் தலைவன் கம்சன் சொன்ன பிரகாரம் இப்போதோ ஆயர்பாடி செல்ல வேண்டும். அந்த கண்ணனை அழிக்க வேண்டும். ஆஹா, இந்த உருவத்தை பார்த்தாய் கண்ணன் பயந்து விடுவாய். ஆகையால் என் அழகான உருவத்தை காமிக்கின்றேன், பாருங்கள் நீங்கள்.